நிகழ்ச்சியில அடுத்த வந்து அசத்த போற அசத்தல் மன்னர்கள் ஈரோடு மகேஷ் அண்ட் ஈரோடு சீனு. லெட்ஸ் வெல்கம் them on stage. அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, ஒரு பழைய தமிழ் திரைப்படத்தில் வந்த ஒரு நல்ல பாடல் மாதிரி அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆனால் அசத்த போவது யாருல, அசத்தல் மன்னர்கள் மூலியமா இந்த உலகம் சிரிக்கிற சிரிப்பு தான் ஆனந்த சிரிப்பு என்று உணர்த்துகிற ஒரே நிகழ்ச்சி நம்முடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய 2 காமெடி சிங்கங்கள், குறும்பும் குசும்பும் சேர்ந்து உட்கார்ந்து மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய சிறப்பு விருந்தினரான அருண் விஜய் அவர்கள். அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போயிடுறோம். இன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து என்ன சத்த போறீங்க சார்? இது வரைக்கும் வந்து நம்ம இதுல நிறைய வித்தியாசமான கான்செப்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு வில்லு பாட்டு வந்து பண்ணவே இல்லை. அவர் வில்லு பாட்டுல கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கலந்து ஒரு விஷயமா சொல்லலாம்னு நாங்க வந்திருக்கோம். வெரி குட். ஓகே, ஆரம்பிக்கலாமா சார்? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட தந்தருவாய் கலை மகளே. அண்ணே சொல்றா வெண்ணே, வழக்கு போல முக்கிய போட போறீங்களா இல்ல தத்துவம் சொல்ல போறீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான தத்துவத்தை நம்ம அருண் விஜய் சார் முன்னாடி சொல்லலாம் இருக்கேன்டா. சொல்லுங்க சொல்லுங்க. தத்துவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? குடும்பத்தோட கொடைக்கானல் போகணும்னு சொன்னீங்க. ஆமா, போயிட்டு வந்தியா? அதை என்ன கேக்குறீங்க? குடும்பத்தோட கிளம்பினப்போ ஒரே மழை பெய்ஞ்சும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சுண்டே கொடைக்கானல் போனோம். மழை வர சமயத்துல என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? கஞ்சப்பைய மாதிரி இல்லாம டக்குனு ஒரு கால் டாக்ஸிக்கு காலை போட்டு கால் டாக்ஸில போயிருக்க வேண்டியதானே? நீங்க சொன்ன மாதிரி காலை போட்டேன்னா யார் மேல விளையாடாதீங்கன்னா கால் டாக்ஸில காலை போட்டு கார்ல போறப்போ டிரைவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்ட? படுவாவி அங்கேயே நிறுத்தி விட்டு போயிட்டான். என்ன கேள்வி கேட்ட? கால் டாக்ஸி இங்க இருக்கு, மீதி முக்கா டாக்ஸி எங்க இருந்து கேட்டேன். இந்த மாதிரி கேள்விலாம் நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதான் அந்த படுபாவி உன்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். ஆமா அண்ணே. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா கேட்கிற ஆட்களுக்காக நான் ஒரு புதுசா இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்ல போறேன். காசு இருக்கிறவனுக்கு கால் டாக்ஸி, காசே இல்லாதவனுக்கு கால் தான் டாக்ஸி. சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் தத்துவத்தை சொல்லிட்டோம், சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் தத்துவத்தை சொல்லிட்டோம். அருமண்ணே அருமண்ணே அருமண்ணே. ஓகேடா ஓகேடா, 2 ரூபா பேட்டா சேர்த்தி தரேன் சேர்த்தி தரேன். ரொம்ப நன்றிண்ணே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நீ என்கிட்ட கேட்க போறியா? ஆமா, நீங்க கேட்டீங்கல்ல. அல்ல கைகள்லாம் அதிகமா பேச ஆரம்பிச்சுடுத்தோ. ஆமாண்ணே, இப்ப அல்ல கைகள் தான் மேல இருக்கிறது. ஆமா ஆமா, சொல்லு சொல்லு. ஆமா, நேத்து கதை சொல்றேன்னு டைரக்டர் போனீங்களே, கதையை சொன்னீங்களோ? நான் சொன்ன கதையை கேட்டு அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் அசந்துட்டாரா? அசந்துட்டாரா? அசந்து தூங்கி விட்டாரா? அர்த்தம் முடிச்ச வாயில நல்ல வார்த்தையே வராது. போட்டு கழுவு. நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். மேல சொல்லுங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ஒருத்தர பாத்துக்காமையே செல்போன்லயே லவ் பண்றா. செல்போன்லயே? ஆமா ஆமா. இப்படி அவ காதல் வளர்ந்துட்டு போறப்ப சொல்லுங்க, ஹீரோயினோட செல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எவனோ ஒரு பொறுக்கி ஆட்டைய போட்டு போயிடுறான். அப்புறம் என்னாச்சுன்னு? அப்புறம் என்னாச்சுன்னா சொல்லுங்க, அந்த காதல் அதோட கட்டாயி போச்சு. அடடா. அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு 3 டைட்டில் நான் வச்சிருக்கேன். 3 டைட்டில்? ஆமா. அடடா. சொல்லுங்க. தவறு இல்லாத காதல், ஐயோ ஓட்டை செல் பேசுதடி, அற்புதமே, செல்லும் லொல்லும் என்ன அருமை அருமை. டைட்டிலேயே சூஸ் பெஸ்ட் ஆன்சர் விட்டுருக்கேன்டா. நான் ஒன்னு சொல்லாமோ? சொல்லுடா. இதுக்கு நாட் ரீச்சபிள் வைங்கண்ணே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இதுக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் தத்துவத்தை சொல்ல போறேன். செல்போன்ல சிக்னல் கிடைக்கும், சிக்னல்ல செல்போன் கிடைக்குமா? சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் தத்துவத்தை சொல்லிட்டோம், சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் தத்துவத்தை சொல்லிட்டோம். நன்றி நன்றி. இப்ப வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமான வில்லு பாட்டு பார்த்தோம். இப்ப ஆங்கில படத்தை வந்து தமிழ டப் பண்றாங்க. அதுல வந்து ஹீரோக்கள் ஹீரோயின் பேசிக்கிற விதம் வந்து ரொம்ப சிரிப்பா பயங்கர காமெடியா இருக்கும். அதே நேரத்துல டைட்டில் பாருங்க, இம்சை அரசன் வந்தவன இம்சை ராணின்னு டைட்டில் வச்சான். ஆமா. பருத்தி வீரன் வந்தவன 300 பருத்தி வீரன் டைட்டில் வச்சான். இதோட ஒரு பெரிய நகைச்சுவை அதுல என்னன்னா சார், ஜாக்கி சான் அன்னைக்கு ஒரு படம் வந்து ஒரு
பார்த்தேன். ஜாக்கி சான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாரு. வாடா மச்சான் நாஸ்டா துண்ண போலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஜாக்கி சான் கேட்டா செத்துற மாட்டாரு. தமிழ் மொழிபெயர்ப்பு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. இப்ப நாங்க வந்து தி மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி தி போண்டா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து தமிழ்ல இப்ப யூ மீன் உழுது போண்டா? அதான் நோ, இது உளுத்த போண்டா. ஓகே, இப்ப நீங்க அத பார்க்க போறீங்க. அந்த திரைப்படத்தோட சில காட்சிகளை. தி போண்டா ரிட்டர்ன்ஸ். உலகை விரட்ட வரும் உருண்டை தி போண்டா ரிட்டர்ன்ஸ். வாங்க மிஸ்டர் மகேஷ். வணக்கம் மிஸ்டர் சீனி. இந்த ஆராய்ச்சி குறிப்பு என்னோட சேர்ந்து செய்வீங்களை நான் ரொம்ப நாளா எதிர்பார்க்க வேலை செஞ்சிருக்கீங்க. மிஸ்டர் சீனி, இந்த ஆராய்ச்சி நான் உங்களோட சேர்ந்து செய்யணும்னு விரும்ப வரல. இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி பல உண்மைகள் புதஞ்சு கிடக்காத நான் கண்டறியணும்னு ஆசைப்படுறேன். ஓகே மிஸ்டர் மகேஷ், இந்த போண்டா பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த போண்டாவை பத்தி மேல உண்மைகள் என்னன்னா, நான் வரப்ப என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணை ஆசிரியர் சொன்னாரு, இந்த போண்டா நிலாவில இருந்து பார்த்தா எலிசபெத் ராணி மண்ட மாதிரி இருக்கும், பக்கத்துல போய் பார்த்தா சரோஜா தேவி கொண்ட மாதிரி இருக்கும். ஓகே மிஸ்டர் மகேஷ், இந்த இடத்துல நீங்க காமெடி பண்ற நேரம் இல்ல. இந்த இடத்துல காமெடி பண்றதுக்கு நேரம் இல்லைன்னா உலகத்துல வேற எந்த மேடையில போய் நாம காமெடி பண்ண முடியாது மிஸ்டர் சீனி. ஓகே மிஸ்டர் மகேஷ், இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். அதுதான் இந்த ஆராய்ச்சிக்கு பண்ற மிகப்பெரிய ஹெல்ப். இப்ப நம்ம அந்த போண்டா இருக்கிற இடத்துக்கு எப்படி போக போறோம்? நாம போண்டா இருக்கிற இடத்துக்கு போகணும் மிஸ்டர் சீனி. நாம எப்படி போக போறோம்னா, வெளியில நமக்கான விண்கலம் தயாரா இருக்கு. சரி வாங்க போலாம். வாங்க அந்த விண்கலத்துல ஏறுவோம். மகேஷ், இந்த மாதிரி போண்டாவை நான் பார்த்ததே இல்லை. நீங்க போண்டாவினுடைய ஒரு பகுதியை தான் பாக்குறீங்க மிஸ்டர் சீனி. இந்த போண்டாவினுடைய இன்னொரு பகுதி யுகோஸ்லாவியாவில் இருக்கு, அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளது. ஓகே மிஸ்டர் மகேஷ், இதை எப்படி அழிக்க போறோம் நாம? இதை அழிக்கிறதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்ல மிஸ்டர் சீனி. முதல்ல இந்த போண்டாவினுடைய விஷவாயு நம்ம தாக்க வருது. சீக்கிரம் ஓடி ஒளிஞ்சுக்கலாம் மிஸ்டர் சீனி. அந்த போண்டாவுடைய விஷவாயு உங்களை தாக்க மாட்டேங்குது. ஓகே மிஸ்டர் மகேஷ், ஒருவேளை நீங்க வாயை திறந்துட்டீங்களா? இல்ல மகேஷ், உங்க பக்கத்துல இருக்கிறதுனால. ஓ மிஸ்டர் சீனி, இந்த போண்டாவை அடிக்கிறதுக்கு நான் இறுதியான ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்கேன். சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ். அந்த முடிவை கேட்டா நீங்களே என்கிட்ட கை குலுக்குவீங்க. சொல்லுங்க. நீங்க ரொம்ப பயப்படுறீங்கன்னு தெரியுது மிஸ்டர். இல்ல மகேஷ், உங்க கூட வந்தனாலதான் எனக்கு பயமா. நீங்க பயப்படக்கூடாது மிஸ்டர் சீனி. ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்த பாரதியார்னு ஒரு கவிஞர் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லி இருக்காரு. நல்லா சொன்னீங்க மகேஷ், ஆனா பயந்துட்டே சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி காலம் வர்றது உங்களுக்கு பிடிக்கும், நான் டவுசர் அவுக்கிறது எனக்கு பிடிக்கும். பரவாயில்ல மிஸ்டர் சீனி, இந்த போண்டாவினுடைய அழிக்கிறதுடைய குறிப்புகளை நான் எழுதி வச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ். இந்த முடிவுகளை நம்ம யார்கிட்ட சமர்ப்பிக்கிறோம்னா, நாசா விண்வெளி கழகத்தில் இருக்கிற தலைமை காவலர்கள் திரு மதன் பாப் சிட்டி பாபுட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே சார், அதுல ஒரு வில்லங்கமான ஆள் இருக்காரு சிட்டி பாபு, அவர்கிட்ட மட்டும் கொடுத்துறாதீங்க. இல்ல அந்த சிட்டி பாபு போண்டாவை டேஸ்ட் பாப்பாரு, அப்ப அவருக்கு மயக்கம் ஏற்படும். அப்ப நம்ம அவர் வாயை மூடிடலாம். ஓகே மிஸ்டர் மகேஷ். நாம இந்த போண்டாவை எப்படி அடிக்கணும்னா, ஒரு 10,000 பேரை 10 நாளா ரூமுக்குள்ள பல்லு விளக்காம பூட்டி வைங்க. ஓகே மிஸ்டர் மகேஷ். அந்த 10,000 பேரும் ஒட்டுக்க வந்து வாய போண்டா பக்கத்துல திறக்கட்டும். அப்ப போண்டாவினுடைய விஷவாயு முறிஞ்சிரும் மிஸ்டர் சீனி. ஓகே மிஸ்டர் மகேஷ், முதல்ல நீங்க பல்ல விழுந்துட்டு. ஓகே சீனி, 2 பேரும் சேர்ந்தே